வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டால், இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் வந்து சோலோ சிக்கா வந்து சஸ்பென்ஸாக யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஷாக்கிங்லி ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வந்து உங்களுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டார். அட்டாக் பண்ணதுலேருந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரளி கிளம்பியிருக்கு. அதாவது இந்த ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது சோலோ சிக்கா வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணது தான். இதில் வந்து மேகப்பட்ட பில்டப் வந்து இதில் ஃபேன்ஸ் ஏற்படுத்திட்டாங்க. இப்படிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்பவும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டாக உங்களோட சோலோ சிக்கா வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணார். அதிலிருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய சோலோ சிக்காவா விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் வந்து 2025 எலிமினேஷன் சேம்பரில் வந்து மேட்ச் நடக்க போகுது. இது வந்து எத்தனை தாண்டி தாண்டா இந்த மேட்சை பார்க்கறது, இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு பார்த்து பார்த்து ரொம்ப சலிச்சு போச்சுடா. அதாவது ரெசல்மேனியா 39 வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய சோலோ சிக்காவா ஜாயின் பண்ணார். அப்பையில இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்து இப்போ வரைக்கும் சோலோ சிக்காவா கோடி ரோட்ஸ், சோலோ சிக்காவா கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க மேட்ச்சு போய்கிட்டே தான் இருக்குது. அதாவது இது வரைக்கும் நாங்கள் 6 தாட்டியாவது நாங்கள் பார்த்துருப்போம். அதாவது சிங்கிள்ஸ் மேட்ச் மட்டுமே நாங்கள் பார்த்துருப்போம். கோடி ரோட்ஸ் விசிஸ் சோலோ சிக்காவா, கோடி ரோட்ஸ் விசிஸ் சோலோ சிக்காவா அப்படிங்கிற மாதிரி நாங்களும் ஏகப்பட்ட தாட்டி இந்த மேட்சை பார்த்துட்டோம்டா. இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் சுத்தமாக கிடையாது. இந்த மேட்செல்லாம் நீங்கள் எதுக்கடா வைக்கிறீங்க, நாங்கள் பார்க்கவே மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வெறுத்தாலும், இப்போ வந்து சஸ்பென்ஸாக உங்களுடைய சோலோ சிக்கா வந்து கோடி ரோட்ஸை எதுக்கு அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சம்மர் ஸ்லாமில் வந்து கோடி ரோட்ஸ் விசிஸ் சோலோ சிக்காவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து கோடி ரோட்ஸ் வந்து சோலோ சிக்காவை க்ளீனாக அந்த மேட்ச்சில் வின் பண்ணலை. அதாவது ரோமன் ரெயின்ஸோட உதவியாளர் தான் சோலோ சிக்காவை வந்து கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதுதான் மேபி உண்மையும் கூட. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கும் கோடிக்கு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஷாக்கிங்லி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணனால தான் அதை பயன்படுத்திக்கிட்ட நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவை பீட் பண்ணி அவரோட சாம்பியன்ஷிப்பை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போனார். ஆனால் சோலோ சிக்காவா சொல்கிற மாதிரி அதுதான் உண்மை. அதாவது ரோமன் ரெயின்ஸோட உதவியால் மட்டும்தான் கோடி ரோட்ஸ் வந்து என்ன வின் பண்ணானே தவிர என்ன வந்து அவன் க்ளீனாக பீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மையான்னு கேட்டால் 100% உண்மை. இது ஒரு பக்கம். அதனால் இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து ரிட்டர்ன் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து ரீமேட்ச் வேணும், அதாவது நீ வந்து எனக்கு க்ளீனாக பீட் பண்ணல, எனக்கான ரீமேட்ச் வேணும்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்முடைய சோலோ சிக்காவை வந்து கேட்டிருக்காரு. அதனால மேபி இப்போ நடக்க போகிற அதாவது எலிமினேஷன் சேம்பரில் வந்து சோலோ சிக்காவா விசிஸ் நம்மளுடைய சோலோ சிக்காவா விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நடக்குமா அப்படின்னு கேட்டால் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் மேபி இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சில் வந்து உங்களோட ஃபைனல் பாஸான த ராக் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. சரிப்பா, இப்போ சோலோ சிக்கா வந்து அவரோட ரீமேட்சை கேட்டு இப்போ எலிமினேஷன் சேம்பரில் மேட்ச் விளாட்றாரு. அதாவது சோலோ சிக்காவா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து ராக் வரணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நடந்த அதாவது பேட் பிளட் லைனில் வந்து கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ சிக்காவா ஜாக்கப் ஃபாட்டுக்கான அந்த டாக் டீம் மேட்ச் வந்து நடந்திருக்கும். அதில் வந்து நம்முடைய ராக் வந்திருப்பார். ராக் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பார். அதாவது அதை 3 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிம்பிளை காட்டிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து என்னோட லிஸ்ட்டில் தாண்டா இருக்கீங்க, அவங்க எல்லாத்தையும் நான் தீர்த்து காட்டுறேன்டா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிம்பிளை காட்டிட்டு போயிருப்பார். அப்போ வந்து உங்களோட சோலோ சிக்காவும் ஜாக்கப் ஃபாட்டு எல்லாருமே ஃபேன்ஸ் கூட அந்த அதாவது ஆடியன்ஸ் மத்தியில் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார். அதாவது இது வந்து எங்களோட பார்ட் ஆஃப் த ஒரு ஸ்டோரியில் ஒன்று. அதாவது ராக் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால், இது வந்து எங்களோட ஒரு ஸ்டோரியில் ஒன்று. அதாவது ராக்கு எங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபேன்ஸ் மத்தியில் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு அதை ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து அதே எலிமினேஷன் சேம்பரில் வந்து சோலோ சிக்காவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், ராக்கு வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து அந்த டைட்டிலை வந்து லாஸ் பண்ண வைக்கலாம். அதாவது ராக்கு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி அதனால அதாவது பிளட் லைன் 2.0 ஒரு மெம்பர்னா அது யாருன்னா சோலோ சிக்காவா தான். சோலோ சிக்காவாக்கு பாஸ் யாருன்னு கேட்டால் அது வந்து ராக்கு தான். ராக் வந்து நம்முடைய சோலோ சிக்காவை வின் பண்ண வச்சு நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக நம்மளுடைய சோலோ சிக்காவை ஆக்கலாம். ஆக்கிட்டார் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து நம்முடைய சோலோ வந்து ஒரு நியூ சாம்பியனாக ஆகிடுவார். அது இல்லாமல் நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு பகைக்கான ஒரு பில்டப்பை வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரில் எலிமினேஷன் சேம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இதில் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டிலே லாஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி நம்முடைய ராக்குக்கும் கோடிக்குமான அந்த ஒரு ஃபியூடுக்கான
ஒரு பில்டப்பை வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் உங்கள் சோலோ சிக்கா வந்து நியூ சாம்பியனாகவும் ஆயிட்டாரு. ஏன்னா அது இல்லாமல் நம்முடைய ராக்குக்கும் சரி, நம்முடைய கோடிக்கும் சரி, இவங்க 2த்துக்குமே தனிப்பட்ட பகை இருக்குது. அந்த பகையை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு டைட்டில் மேட்சாக WWE கன்வெர்ட் பண்ணல. அதாவது இதை வந்து ஒரு நார்மல் மேட்சாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்முடைய கோடி ரோட்ஸ் விசிஸ் ராக்கிக் மேட்சை வந்து ரெசல்மனியா 42ல் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதாவது மேபி இது வந்து முழுக்க இது ரூமராக தான் போயிட்டுருக்கே தவிர, இது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. நான் திரும்பி சொல்லிடுறேன், இது வந்து ரூமராக தான் போயிட்டுருக்கு. அதாவது எலிமினேஷன் சேம்பரில் ராக்கு, அதுவும் நம்முடைய ராக்கு வர்றது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அது இல்லாமல் கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் மேட்ச் நடக்கும். அதுலேருந்து ராக்கு ரிட்டன் வருவார். ரிட்டன் வந்து அதனால வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணி, அதனால நம்முடைய சோலோ சிக்கா வந்து நியூ சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறது எல்லாமே இப்போ வந்து இன்டர்நெட்டில் ஒரு ரூமராக போயிட்டு இருக்கதானே தவிர, இதுதான் அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. திரும்பி அப்புறம் கேட்காதீங்க, இது மாதிரி சொன்னியடா நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அப்படி ஒரு வேளை கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, நியூ சாம்பியனாக சோலோ சிக்கா ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால், ரெசல்மனியா 42ல் கோடி ரோட்ஸ் விசிஸ் சோலோ சிக்காவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து WWE கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா. இதில் வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், மேபி அவர் வந்து சாம்பியன் ஆவாரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா. சத்தியமாக சொல்கிறேன், வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்னா இப்போ வந்து WWE கரண்ட் பிளான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஜான்சினா விசிஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் தான் ரெசல்மனியா 41ல் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு மேட்ச் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து இப்போல்லாம் பிளானை வந்து கொலாப்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால், மேபி கொலாப்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இப்போ நான் சொன்னது எல்லாமே, இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே முழுக்க இப்போ இன்டர்நெட்டில் ஒரு ரூமராக போயிட்டு இருக்கிறது தானே தவிர, இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. அப்படி மேபி அதுதான் பிளான் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சுன்னா உண்மையிலேயும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து அவர் நியூ சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்ட்டா, ரெசல்மனியாவில் வந்து அவர் யாரை டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய அதாவது ராயல் ரம்பல் வின்னரான நம்முடைய சோலோ ஜே உசோ வந்து சோலோ சிக்காவை சேலஞ்ச் பண்ணிட்டார். ரெசல்மனியா 41ல் ஜே உசோ விசிஸ் சோலோ சிக்காவுக்கான மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து நம்முடைய சோலோ வந்து அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணுறதுக்காக நம்முடைய ராக் நிற்பார். இங்கிட்டு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் நிற்பார். இதுக்கப்புறம் நம்முடைய ஜிம்மி உசோ நிற்பார். இங்கிட்டு வந்து நம்முடைய டாமாலாங்கா ஜாக்கப் ஃபட்டு நிற்பானுங்க. இங்கிட்டு வந்து நம்முடைய ஜே உசோவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு, இங்கிட்டு வந்து நம்முடைய ஜே உசோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டாளமே இங்கிட்டு நிற்பாங்க. அதுலேயே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய ராக்குக்குமான அந்த மேட்சுக்கான ஒரு பில்டப்பாக இவங்களோட ஃபேஸ்அப்லேயே ஆயிரும். அதாவது நம்முடைய ஜே உசோவுக்கும் நம்முடைய சோலோவுக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்ட்டா, இவங்களோட ஃபேஸ்அப் வந்து அதே நடக்கும். அதாவது நம்முடைய ராக்கும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சரி, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற அந்த ஒரு செக்மெண்ட் வந்து அதில் நடந்துருச்சு அப்படின்னு கேட்டால், மேபி இவங்களுக்கு வந்து ரெசல்மனியா 42ல் வந்து மேட்ச் நடக்குமான்னு கேட்டால், மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி நடந்தால், ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், உண்மையிலுமே சொல்கிறேன், ஒரு தரமான ஒரு மேட்சாக இருக்கும். ஏன்னா அது மேபி அதை WWE பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். இப்போ வந்து நம்முடைய எலிமினேஷன் சேம்பரில் வந்து சோலோ சிக்காவை விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம. ஆனால் இப்படி ஒரு வேளை நடக்குது அப்படின்னா, கோடி ரோட்ஸ் விசிஸ் சோலோ சிக்காவை மேட்ச்சு எலிமினேஷன் சேம்பரில் நடக்குது அப்படின்னா, மேபி உங்களோட ஃபைனல் பாஸான த ராக் வந்து அதுக்கு ரிட்டன் வராரா அப்படிங்கிறத நம்ம மேபி வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் சோலோ சிக்கா வந்து இப்போ நம்மளுடைய கோடியை வந்து அட்டாக் பண்ணாருப்பான். அட்டாக் பண்ணது வந்து ஏகப்பட்ட பில்டப்பா நம்மளோட கோடிக்கு, அதாவது நம்முடைய சோலோ சிக்காவுக்காக இந்த மேட்ச் வந்து எலிமினேஷன் சேம்பரில் வைப்பாங்க. இதில் வந்து ராக் வருவார். ராக் வந்து சோலோ சிக்காவை வின் பண்ண வைப்பார். சோலோ சிக்காவை வந்து ரெசல்மனியா 40ல் வந்து மேட்ச் பண்ணுவார். நம்முடைய 2025 வின்னராக இருக்க நம்முடைய ஜே உசோ வந்து அவரை வந்து சேலஞ்ச் பண்ணுவார். இவங்களுக்கு மேட்ச் நடக்குது ஏகப்பட்ட பில்டப். ஏன்னா உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா மேபி இந்த ஒரு ஸ்டோரி வந்து இப்போ போதில் ரூமராக போதில், இது வந்து மேபி ரியலாக வந்து இப்போ WWE நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் உண்மையிலுமே நல்லாயிருக்கும். அதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கேட்பீங்க, சரிடா நீ வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்ட, அப்போ ஜான்சனோட நிலமை என்னடா ஆகுது? ஜான்சன் வந்து இப்போ எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணுறாரு, அப்போ அவரோட நிலமை என்னடா ஆகும்? ஏன்னா இப்போ WWE சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரெசல்மனியா 41லேருந்து ஜான்சனாவுக்கும் கோடிக்கு தான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வேளை இந்த மேட்ச் நடந்துருச்சு அப்படின்னா ஜான்சனோட நிலமை என்னடா ஆகும்னு கேட்டால், ஜான்சனோட நிலமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், திரும்பி அகைன் தோக்க தான் வைப்பாங்க. அதான் சொல்கிறேன்ல, எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணி தான் நம்முடைய ஜான்சனை வந்து சாம்பியன் ஆகணுங்கிற அவசியம் இல்லைப்பா. அதுக்கப்புறம் தான் இது இருக்குது, அதாவது மணி இந்த பேங்க் இருக்கு, அதை கூட வின் பண்ண வச்சு கூட நம்முடைய ஜான்சனை வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்கலாம். WWE நினச்சாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரியை வந்து எப்படி வேணுமாலும் மாற்றலாம். அதாவது அந்த ஒரு ஸ்டோரியை வந்து இருக்கிற மாதிரியும் பண்ணலாம், அப்படி இல்லாமல் கூட பண்ணலாம். அது மேபி அது எல்லாமே முழுக்க அது WWE கையில் தான் இருக்கே தவிர நம்மளோட கையில் எதுவுமே கிடையாது. நம்ம ஒன்லி டிவியில் போடுறாங்களா, லைவ் போடுறாங்களா, அதை உட்காந்து நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர, நம்மளால் அதில் ஒரு சின்ன ஒரு பிழையை கூட நம்மளால் திருத்தம் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது இம்பாசிபிள். அது நம்மளால் முடியாத ஒரு காரியம் கூட. மேபி பார்க்கலாம்.
இப்போ வந்து எலிமினேஷன் ஜம்பர் நடக்க போகுது. அதில் மேபி நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் தான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி 90% கன்ஃபார்ம் ஆகுது. அது மேபி அப்படி எலிமினேஷன் ஜம்பரில் வந்து உங்களோட சோலோ சிக்கா வந்து கோடி ரோட்ஸை வந்து பீட் பண்ணி நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவாரா? அப்படி இல்லை உங்களோட ஃபைனல் பாஸான ராக் வந்து அந்த எலிமினேஷன் ஜம்பருக்கு ரிட்டன் வருவாரா? அப்படிங்கிறத மேபி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.